வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்டு. நான் இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி தேங்காய் பால் சேர்த்து மட்டன் குழம்பு. இந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1, தேவையான அளவு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1/4 கிலோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கிலோ மட்டனை சேர்த்துடலாம். லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுத்து தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்க்குறதுக்கு ஒரு முழு தேங்காவை துருவி மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி பாலை மாற்றி வச்சுருங்க. பால் எடுக்கிறத கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். மறுபடியும் அதே தேங்காய் துருவலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டினதும் 2வது பால் கிடச்சிரும். அந்த பாலை தான் இதில் சேர்த்துருக்குறோம். மட்டனில் தண்ணி சேர்க்காமல் வெறும் தேங்காய் பாலை வச்சு தான் வேக வைக்க போகிறோம். மட்டன் இந்த மாதிரி முங்குற அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து குக்கரை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரை திறந்துடலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, நாலு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், மசாலா தூள் 2 டீஸ்பூன் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து வேக வச்சுருந்த மட்டனை மட்டும் எடுத்து சேர்த்துருங்க. தண்ணி 2வது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மட்டன் வேக வச்சு வச்சுருந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். இப்போவே நல்ல கலராக வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் படர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கும். அந்த தேங்காய் பாலை இந்த மட்டன் குழம்பு கூட சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுருங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.